அது? இது இல்லடா ஊரு. என்னாச்சு என்னாச்சு ஏன் சண்டை போடுறீங்க? அவன் ஊருக்கு தடுக்கணும் ஒன்னே ஒரு வருஷமா ஏண்டா இப்பதான் சண்டை போட கைய பிடிச்சோம், அதுக்குள்ள குறுக்க வந்து நிக்கிற. சரி, அங்க இருந்து பாத்துக்கிட்டு இருந்தேன், நீங்க ஏதோ சண்டை போட போறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு, அதுதான் உள்ள வந்துட்டேன். இவ்வளவு பேசவில்லை. அவன் என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணா? கேளு அவனுக்கு என்ன பண்ணா? என்ன பண்ண டைலாக் அவன் மறந்துட்டான்டா. அவனை திருப்பி கேட்கணும். அவன் எனக்கு துரோகம் பண்ணிருக்கான்டா. இல்ல ஆமா. என்ன துரோகம்? டேய் துரோகம்லாம் இல்லடா, என்னைக்குமே நண்பன் தான் எதிரியாவான் தெரியுமா? அந்த மாதிரி ஆயிட்டான். நண்பன் எதிரியாக மாட்டான்டா, என்னைக்குமே நண்பன் துரோகியா தான் மாறுவான். துரோகியா மாறிட்டான். இவன் துரோகி ஆயிட்டாடா, இவன் துரோகி ஆயிட்டாடா. என்னடா துரோகம் பண்ண? டேய் நான் துரோகி ஆகிறது மேட்டர் இல்ல சரியா? அவன் நான் எத்தனையோ வாட்டி பொம்பளை பின்னாடி போவாதான் சொன்னேன். கேட்டான அவன்? டேய் கொஞ்ச நேரத்துல துரோகிங்கிறது நிரூபிச்சிட்டு இல்ல? ஆமாண்டா. டேய் சொல்லிட்டால இவன் என்ன துரோகம் பண்ணா? ஆன்லைன் ரம்மி அது இதுன்னு சூதாட்டத்துல ஃபுல்லா பணத்தை விட்டதும் இல்லாம கூட இருக்கீங்க கொலை பண்றதுக்கு பாக்குறான்டா. இப்படி ஆயிடுச்சியா நீங்க? அவன் சொல்றான் இந்த மேட்ல கரெக்டா இருக்கணும்பா. இவனெல்லாம் இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல மச்சான், நீயே நியாயத்தை கேளு சரியா? என்ன ஆச்சு அத ஃபர்ஸ்ட் சொல்லு. டேய் நீ என்ன ஆச்சுங்கிறத முதல்ல கேட்டிருக்கணும். இல்லைன்னா நாங்க ஏதோ இவ்வளவு சுத்தி வளைச்சு அவனை துரோகின்னு இதெல்லாம் நாங்க ஏன்டா பேசணும்? சரி கொஞ்சம் என்ன மூட்டி விடலான்னு பார்த்தேன். சரி விடுங்க அடுத்து சொல்லுங்க, என்னதான் ஆச்சு? ஒண்ணும் இல்ல மச்சான், கருடன் படத்துக்கு போயிருக்கோம். சரியா? என்ன படம்? கருடன் தான் சூரிய ஹீரோவா நடிச்சிருக்காரு. இப்ப என்னதானா பிரச்சனை? எதுக்கு இப்படி சண்டை போடுறீங்க? மச்சான் நீயே இந்த நியாயத்தை கேளு. கருடன் படத்துக்கு போயிருக்கோம். கருடனா? ஆமா. யாரு? காமெடி ஆக்டர் சூர்யா நடிச்சது அவருதானா? காமெடி ஆர்டிஸ்டா? என்னடா பேசிட்டு இருக்கீங்க? என்ன மாதிரி நடிச்சிருக்காரு அவரு. மனுஷன் ஒரு ஹீரோயினை போட்டு அதுக்கு ஒரு சாங்க போறதுக்கு யுவன் சங்கர் ராஜா போட்டு சும்மா ஆள் நல்லா காதல் பண்ணி நல்ல ஜாலியா இருக்காருடா. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? துரை செந்திக்கு டைரக்ஷன். அதுதான் உண்மைதான். டைரக்ஷன் ப்ரொடக்ஷன் யாரு? வெற்றிமாறன். அவரா? ஆமா அவர்தான் ப்ரொடக்ஷனா? ஆமா. அது மட்டுமா இது சசிகுமார் இருக்காரு, வில்லனா உன்னிமுகன் நடிச்சிருக்காரு. சசிகுமார்? சசிகுமார் மட்டும் இல்ல, நம்ம இவரு கருத்து கந்தசாமி சமுத்திரக்கணி இருக்காரு. ஆனா அவரு லைன் கோட்டி இருக்காரு. பெரிய பட்டாளமே நடிச்சிருக்கு மச்சான். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன இதனால நம்ம சூரிய காமெடினாவே பாட்டோம்ல. இப்ப திடீர்னு நீ ஹீரோவா போட்டு ஒரு ஹீரோயின் எல்லாம் போட்டா எப்படி பாப்போம்னு, அதனால கொஞ்சம் எங்கெங்கெல்லாம் ஓட்ட வச்சிருக்கோம் அங்கெல்லாம் சின்ன வாழமரம் கட்டுற மாதிரி சுந்தரா டிராவல்ஸ்ல ஆர்டிஸ்ட் அங்க போட்டிருக்கிறாங்க. நம்ம சசிகுமார் சாரு, இவரு சமுத்திரக்கணி சாரு எல்லாத்தையும். ஆமா நீ சொல்றது கட்டுதான் மச்சான். அதே சமயத்துல நான் ஒண்ணு நினைச்சதா, எங்கடா சசிகுமார் சூரிய ஹீரோவா போட்டிருக்காங்க, சசிகுமார் இங்க டவுன் பண்ணிடுவாங்களோ நினைச்சேன். சசிகுமாருக்கு ஈக்குவலா சூரிக்கு ஒரு ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. நான் பாத்துக்க பரவாயில்ல. சசிகுமாருக்கு ஈக்குவலா இல்ல, சூரிக்கு ஈக்குவலா சசிகுமாருக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி சொல்ல ஃபைட் சீக்வன்ஸ் அவருக்கும் ஈக்குவலா கொடுத்துருக்காங்க. நல்லா பண்ணிருக்காங்க, நல்லாவே இருந்துச்சு. அதுவும் யுவன் சங்கர் ராஜா பிஜிஎம் எல்லாம் சூப்பராவே இருந்துச்சு. தெறிக்க விட்டாரு இல்ல, நல்லாவே இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, சூரிய இத்தனை காமெடி பண்றது நான் பாத்துருக்கோம்ல. இதுல என்னன்னா ஒரு தேர்ந்த ஒரு நடிகருக்கான ஒரு இது பேசுது. ஒரு விசுவாசம், ஒரு பாசம், இது அன்பு இருக்கிறது, ஒரு நியாயம் இருக்கிறது, இது எல்லாத்தையுமே ஒட்டுக்கா காப்பாத்துற ஒரு ஆளுடைய விசுவாசமும் இருக்கணும், அதே சமயம் ஒரு நேர்மையும் இருக்கணும், அதே சமயம் அன்பு காட்டுற இன்னொருத்துக்கும் ஆதரவா இருக்கணும். இது எல்லாத்தையுமே மனுஷன் ஃபேஸ்ல இயல்பாவே நடிச்சிருக்காரு. எனக்கு அதனால ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்ப போய் படம் பாக்கலாம். நானு அதெல்லாம் படம் பாக்கலாம். ஆனா அதையும் தாண்டி ஒரு சில விஷயம் எல்லாம் இருக்கு. என்ன? யுவன் சங்கர் ராஜா சாங் சூப்பரா இருக்கு. ஓகேவா? ரேவதி ஹீரோயினா பண்ணிருக்காங்க, ரோஷினி நடிச்சிருக்காங்க. ரோஷினி நடிக்கல. ரோஷினி பத்தி இப்ப பேசக்கூடாது. பாரதி கண்ணம்மால அதுவும் தெரியாம கண்ணு புடிச்சு பண்ணிட்டு இருக்கும்ல, அதையே எங்கேயும் பண்ணிட்டு இருக்குது. ரோஷினி பத்தி இப்ப பேச வராது. பேசி இதனாலதான் மத்தவங்களுக்கு எனக்கு சண்டையா. நீ அந்த புள்ளைய பார்த்ததையும் அது நடிக்கவே தெரியலனாலும் நீ கணக்கு சிரிச்சுக்கே அதை பத்தியா அப்பயே தெரியுண்டா. இப்ப அதை பத்தி ரோஷினி பத்தி நீ பேசாத, அதுக்கு ஒரு தகுதியே இல்ல. படத்துல எவ்வளவோ விஷயம் இருக்கு, அதை பத்தி பேசலாம். என்ன விஷயம் இருக்கு சொல்லு? என்னடா விஷயம் இருக்கு? என்ன நார்மலா ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளே தான், நல்லா நடிச்சிருக்காங்க. அதான் சொன்னல, நிறைய இந்த எமோஷன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணிருக்கா சூரி. நல்லாதான் இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, எல்லாமே ஒரு நல்லாதான் இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கிறது இருக்கட்டும் சரியா? கதை எங்க ஆரம்பிக்குது? அது இன்டர்வியூல சூரிக்கு ஒரு பேர் வச்சாங்கடா, வேற லெவல்.
சூப்பர். கூஸ் பம்ப்ஸ் உண்மையா சொல்றேன். இன்டர்மிஷன் வந்து அவ்வளவு கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு சூரிக்கு. அது புஷ்பம் எப்படி தெரியல, நானும் கூட அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா ஏதோ போஸ்ட்ல பார்த்து இப்படி கத்தி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தாரு. ட்ரைலர் பத்தியா? ஆமா அதான் நான் பார்த்தேன். ஆனா கூஸ் பம்ப்ஸ் அது உண்மையாலுமே அது. ஆனா அதை தாண்டி படத்துல வந்துட்டு நட்பு, பாசம், துரோகம், பழிவாங்குதல் எல்லா கண்டென்ட்டையும் உள்ள ட்ரைலர்ல ஒரு மாதிரி கரெக்டா பண்ணிருக்காங்க. அது எல்லாத்தையுமே வந்து சூரிய வந்து தன்னோட ஆக்டிங்ல நல்லா கேரி பண்ணி எடுத்துட்டு போயிருக்காரு. உண்மையுமே அந்த விஷயத்துல இதுக்கு மேல சூரிய வந்து நீ காமெடி ஆர்டிஸ்ட் தான் சொல்ல முடியாது. வேற ரகமா போயிட்டு இருக்காப்ல ஆர்டிஸ்ட் தான் அவரு. சசிகுமார அது கொண்டுட்டாங்க. அதுதான் எங்களே பெரிய உணவு. ஒண்ணுட்டாங்களா? ஐயோ, மனுஷன் எத்தனை காவலை சேர்த்து வச்சிருப்பாரு, எவ்வளவு பேருக்கு உதவி பண்ணிருப்பாரு. புத்தக நண்பனா இருந்தாலும் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனுஷனை சிரிப்புக்கு அவரு அடிமை தெரியுமா? கடைசி வரைக்கும் அந்த சிரிப்பாரா? பிரியாங்க ஒரு புள்ள சிரிச்சு சிரிச்சு நம்ம சாவடிச்சுட்டு இருக்குதுடா. தயவு செஞ்சு அந்த சிரிப்பு பத்தில பேசாதீங்களா. ஆனா அது ஒண்ணு நோட் பண்ணியா மச்சான்? என்ன சாவறதுக்கு காரணம் என்ன? காரணம் என்ன? துரோகம். நட்பு பண்ணு துரோகம் அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். இவனும் சூதாட்டம் ஆடிட்டு இருக்கிறான். இவனும் நாளைக்கு ஏதோ ஒண்ணு ஒரு பிரச்சனை நம்மள போட்டு பாப்பான். சூதாட்டம் ஆடிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் எதுக்குல இருக்கீங்க? அப்ப நான் அப்படி தப்பான வழியில போனா என்ன திருத்தறது இதுல திருத்த போனவங்களோட போட்டு தள்ளிட்டீங்க. அட பாவீங்களா. என்னால சூரிய விசுவாசமா இருந்தாலும் வில்லன் உண்ணி முகுந்தனுக்கு விசுவாசமா இருக்காரு. ஆனா அப்படி இருந்தாலும் கொஞ்சமாவது இருக்கணும். அதப்படி கொஞ்ச நேரம் இருக்கணும். கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். விசுவாசத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். ஓவர் விசுவாசமா இருக்கு. ஓவர் விசுவாசமா? அது அப்படின்னு சொல்ல முடியாது. விசுவாசத்தை சசிகுமார் செத்து போனாரு. அப்படிதான் சொல்ல முடியாது. சசிகுமார் சாரத்துக்கு அந்த விசுவாசத்துக்கு தான் பிரச்சனை. அதாவது விசுவாசமா இருக்காதுல கடைசி வரைக்கும் விசுவாசமா இருக்கிறவங்க கொண்டு போறாங்க. ஆனாலும் அதையும் தாண்டி ஒரு நியாயத்துக்காக அவரு தன்னோட இதையை மாத்திக்கிறாரு, மனசை மாத்திக்கிறாரு. அதெல்லாம் கரெக்டா கொண்டு போயிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் மச்சான். வேற லெவலு. ஒரு நட்பு எப்படிதான் இருக்கும், எப்படி இருக்க கூடாது அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி ஒரு ஒய்ஃப் ஒரு ஒய்ஃபா லைஃப்ல வரவங்க எப்படி இருக்கணும், எப்படி இருக்க கூடாதுன்றது ஒரு எக்ஸாம்பிள். ஆனா வந்துட்டு நானும் எக்ஸ்பெக்டேஷன் பண்றேன். இப்படி வருமோ, அப்படி வருமோ, பட்டயத்தை வச்சு இப்படி பண்ணணும், சூரிய இப்படி பண்ணிருப்பாரோ அப்படின்ட்டு இப்பெல்லாம் நானும் கடைசியா எல்லாமே மாறி போச்சு. பட்டயத்தை வச்சு என்ன இவ்வளவு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறீங்க? பட்டயம் வச்சானுங்க, பட்டயத்தை தாண்டி அப்படி சூதாட்டுக்கு போனானுங்க, அப்படி முடிச்சிட்டானுங்க. ஓகே, கடைசியா வச்சாங்க. எல்லாத்தையும் கடவுள்னு மேல ஒருத்தர் இருக்காரு, அவரு பார்த்துக்கிட்டு இருக்காரு. டைட்டிலுக்காக வச்சாங்க, கரடனை பார்க்க விட்டாங்க. ஆமா, அப்படியே வச்சாங்க. கரடன் தான். ஏன் கரடன் தான் பின்னாது என்ன மாணவமா புளியவமா? ஏய், கரடு தானா படம் அந்த அளவுக்கு பக்காவே இருக்குன்னு சொல்லுவாங்க. படம் நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே போலாம். இவங்க ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணதை பார்த்தா வந்து சரி படம் ஏதோ டம்மியா இருக்க மாட்டேங்குது, இவங்க எல்லாம் தேர்ச்சி விடுறதுக்கு பாக்குறாங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எனக்கு வந்து நம்பிக்கை இருந்துச்சு, நல்லா இருக்கு. போய் நைட்டு பாக்கலாமா வேணாமா? நீ நைட்டு தாராளமா பாக்கலாம். குடும்பத்தோட பாக்கலாமா? குடும்பத்தோட நைட்டு போய் பாக்கா, காலையில போய் பாடுறா. சரி, அப்ப ஓகே, படத்தை பாக்கலாம். ஆனாலும் எனக்கு இன்னும் இப்ப மேல இன்னும் எனக்கு போக அடங்கல மச்சான். ஏன்டா? ரோஸ்டி கிளைமேக்ஸ்ல அழுகுறாங்க, சிரிக்கிறா மச்சான். பாரதி கண்ணம்மால இப்படி கண்ணை புடிச்சு 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 நடுவும் தெரியுமா? தடிக்கிற மாதிரி. அதே போல எனக்கு நல்லா சொல்றேன் கேட்டுங்க. ரோஸ்டி கண்ணழகி ஃபேவரட் ஆக்ட்ரஸ். சரியா? கண்ணழகி பேசாத. அவங்க ஆக்டிங் பண்ணுது அதுக்காக அப்படி நடிச்சிருக்காங்க தவிர சரி ஏதோ ஒண்ணு. ரோஸ்லிக்காக படம் போறாங்க, சூரிக்காக தான் படம் நல்லா இருக்கு. எல்லாருமே பாக்கலாம், நல்லா இருக்கு பாக்கலாம். மோல நீ போய் பாருங்க. என்ன மச்சான் இப்படி இருக்கான்? நம்ம பேசலாம் கேட்காது மச்சான். மைக்கு கொஞ்சம் ஊராடாது. இது இல்லடா ஊரு.